بسم الله الرحمن الرحيم. நாம் இன்று பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினத்திலிருந்து அவர்களை பற்றி நினைத்து சில வார்த்தைகள் பேசுவதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகவும் நாம் இங்கு உறுதி கொண்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம். பெருமைமிக்கவர்களே, இந்த பத்ர் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வார்த்தெடுத்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு பட்ட துன்பம் கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஈமானை ஏற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இதற்கு முன்னாடி இந்த ஈமானை ஏற்று வாழ்ந்ததற்கு அவர்களுக்கு முன்மாதிரியாகவும் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிறார்கள். அப்பதான் அவங்க அந்த விஷயங்களையே நேரில் பார்க்குறாங்க. ஆனால் உறுதியாக நம்பினாங்க. நாம் நம்பி போகிறோமே, இது சரியா சரியில்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் அவங்களுக்கு வரல. அல்லாஹ்வுடைய தூதர்னான்னு சொன்னோன்னா நம்புனாங்க, ஏற்றாங்க. எதிரிகள் முன்னாடி வேற மாதிரி நடித்து அவங்க என்ன செய்யலை, வாழ நினைக்கல. ஏற்றதை எல்லா இடத்துலையும் உறுதியாக வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருந்து வாழ்ந்தார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, ஈமான் ஏற்றவர்கள் எதிரிகளை எதிர்த்து பேசுவதற்கோ நடப்பதற்கோ சண்டையிடுவதற்கோ எந்த விதமான பலமும் இல்லை, அல்லாஹ்விடம் இருந்து உத்தரவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் அந்த ஈமானை ஏற்று ஒருவருக்கு ஒருவர் எப்படி அதை பகிர்ந்து கற்றுக்கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால், எதிரிகளுக்கு தெரியாமல் காட்டுப்பகுதியில் மலைப்பகுதியில் போய் இது சம்பந்தமாக பேசிக்கொள்வார்கள். இப்படி அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். நம்மளுக்கு நிலைமை அப்படியா இருக்கு? நம்மளுக்கு ஈமானை ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? இல்லை. நமக்கு ஈமானை நாம நேராக சென்று தேடி கத்துக்கல. ஒரு முஸ்லிமான தாய் தாப்பனுக்கு நாம பிறந்தோம், அதனால நாம இஸ்லாமா இருக்கோம். அதனால அந்த நிலையோட நம்மளுடைய வாழ்க்கை நிற்கிது. ஈமானுங்கிற இந்த பாக்கியத்தை அடைவதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்யலை. ஆனால் அவர்கள் ஈமானுடைய மகத்துவத்தை தெரிந்து அதை அடைவதற்கு அவர்கள் இழக்காதது எதுவுமே இல்லை. உயிரையும் இழந்தார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களுக்கு மக்காவுல ஏகப்பட்ட தொல்லைகள் காஃபிர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷஅனா சுருக்கமா சொல்றேன், நம்ம இதை விரிவா எப்பயுமே கேட்டிருப்போம். இதுலேருந்து நாம என்ன படிப்பினை அடையணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்றேன். அப்போ அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போன பின்பு அவர்களோடு செல்வதற்கு நிறைய சஹாபாக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சில காலங்கள் கழித்து போவார்கள், அல்லது 2 வருடம் 3 வருடம் கழிச்சு போனவங்கலாம் இருக்காங்க. அப்ப அவர்கள் ஈமானை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்வதற்காக மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்கன்னு மக்கா காஃபிர்களுக்கு தெரிந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுகம் பணம் சேமிப்பு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் அனுப்புவாங்க. மதீனாக்கு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நான் ஈமான் கொண்டு மதீனாக்கு நான் இடம் பெயர்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் மக்காவிலிருந்து புறப்பட்டாலே அதற்கு எழுதப்படாத ஒரு விதி என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் காஃபிர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் போவோம். ஒரு முறை சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மாதிரி கிளம்புறாங்க. குதிரை எடுத்துட்டு மதீனாக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்வதற்கு கிளம்பி போகிறாங்க.
போகும்போது மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் குதிரைகளில் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, ஓ நீங்கள் மதீனாவுக்கு போறியோ அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு பெரிய வீரர், வில்வீச்சிலும் சரி, குத்துச்சண்டையிலும் சரி, வாழ்வீச்சிலும் சரி, மிகப்பெரிய ஒரு தேர்ந்தவராக இருந்ததால், நான் இந்த இடத்துல உங்களை என்ன வேண்டாலும் செய்ய முடியும், என்னுடைய கையில் ஒரு அம்பு இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி, சரி பரவாயில்ல அமைதியாக இருக்கிறாங்க சுற்றி. சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ வந்து ரோம் தேசத்தை சேர்ந்த ஆள், எங்கள் நாட்டுக்கு நீ பிழைக்க வந்த, இன்னைக்கு எங்களை கொண்டு நீ நிறையா காசு சம்பாரிச்சிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போகிற, காசெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரி. அந்த தொழில் மூலமாக அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் அவர் கொடுத்துட்டார். எடுத்துட்டு போய் தொலைங்க, என்னுடைய சொத்து இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வச்சிருக்கேன், அதனுடைய சாவி இந்தா இருக்கு, போங்க என்னைய விடுங்க, நான் ஈமானயத்தை வாழ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அவங்க மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஹைப் சத்தியமான விஷயத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த உலகத்தை ஈமானுக்காக துறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால புகழ்ந்தாங்க. பெருமைமிக்கவர்களே, அவர்கள் ஈமானை அடைவதற்காக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த எந்த சஹாபியும் தன்னுடைய சொத்து சுகங்களை எடுத்துக்கொண்டு போனதாக சரித்திரம் இல்லை. அப்ப சஹாபாக்கள் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லை. அப்பதான் இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த நிலையிலும் அவங்க எவ்வளவு உறுதியா இருந்து அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஈமானுக்காக எவ்வளவையும் எதுவையும் எந்த சொத்து சுகங்களையும் நான் இழக்க தயாராக இருக்கேங்கிறத காமிச்சாங்க. என்னை விட்டு என்ன போனாலும் பரவாயில்லை, ஈமான் போயிடக்கூடாது. போர்க்களத்தில் இறங்கும்போது அப்படித்தான் நினைப்பாங்க, இந்த போர்ல நான் ஷஹீத் ஆகணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும், ஆனா என் ஈமான் போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தை நான் சம்பாதிக்கணும், இந்த உலகம் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எனக்கு வேணும், அதுக்காக வேண்டி நான் ஈமானை கூட விட தயாரா இருக்கேங்கிற நிலையில தான் நாம இருக்கோம். சும்மா நான் சொல்லல, நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் இன்றைக்கு பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு வழியும். உலகத்தை ரெண்டாவதாக தான் நம்ம பார்ப்போம், வியாபாரத்தை ரெண்டாவதாக தான் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நாம் வியாபாரத்தை, செல்வம் சேர்ப்பதை முதல் இடத்தில் வைத்திருப்பதால் பள்ளிக்கு போகிறது, தொழுகிறது, ஷரியத் படி வாழ்வது, பேணுதலாக நடப்பது, இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளிட்டோம். பெருமைமிக்கவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பத்ரியன்களை உலகம் அழியும் வரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கான் அப்படின்னா, அவங்க எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஏற்று தன் மனதிற்குள் அவர்களை நேசித்து அவர்கள் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்ததால் உலகத்துல, மார்க்கத்துல, இஸ்லாத்துல நடக்கிற முதல் போர் பத்ர் போர் ஹிஜ்ரி 2 நடக்குது. இந்த போர் ஏன் வந்துச்சு? இந்த காஃபிர்கள் எவ்வளவோ தொல்லை செய்தார்கள், மக்காவில் இருக்கும் சஹாபாக்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், நோவினை கொடுத்தார்கள். வேற நாட்டில் போய் வியாபாரம் செஞ்சாலும் அங்கே வியாபாரம் செய்ய விடாம அவங்க வந்து தொல்லை கொடுத்தாங்க. போய் பொருள்களை வாங்குறது, காசு கொடுக்காம போறது, இப்படியெல்லாம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பெரிய பலம் நிறைந்தவர்களாக காஃபிர்கள் இருந்தாங்க. அப்ப சில சஹாபாக்கள் எதிர்த்து பேசுறது, சண்டை கொடுக்குற மாதிரி போகும்போது
அல்லாஹ் வந்து ஒரு ஆயத்தை இறக்கனா, வஸ்பிர் அலாமா யகூலுனா வஹுஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. நீங்க சபுர் செய்யுங்க, அவங்க என்ன பேசினாலும் நீங்க பொறுத்துக்கிறீங்க, என்ன வேணாலும் அவன் பேசட்டும், நீங்க அப்படியே நழுவி அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அதை பேணிக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்காவில் தான் வாழ முடியலை, எல்லாம் மதீனாவுக்கு போயிடுவோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோன்னு போனாலும் அங்கே என்ன செய்ய மாட்டான், வாழ விட மாட்டான். அப்போ இந்த காஃபிர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இந்த பத்ர் போர் வந்துச்சு, நம்மளிடத்தில் அடிமையாகவும் கஷ்டப்பட்டும் வேலை செய்து கொண்டும் இருந்த இந்த மக்கள் முகமது நபியை ஏற்றுக்கொண்டாங்க, மதீனாவில் போய் நல்ல சுகபோகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சி அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியலை. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை திரட்டி நாம் அங்கே போய் போர் செய்வோம், அந்த மக்களை வந்து வெட்டி சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருது. அப்போ இந்த காசுகளை எல்லாம் திரட்டி அதை பல மடங்காக ஆக்கிறதுக்கு சுபியான் உடைய தலைமையில் ஒரு வியாபார குழு மதீனாவை தாண்டி சிரியாவுக்கு போகுது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தோட வியாபார நோக்கத்துக்கு போயிருக்காங்க, வியாபாரத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே, அப்போ இந்த பொருளாதாரத்தை முடக்கிட்டா இந்த படையெடுப்பு இல்லாமல் போயிருங்கிறனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 313 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க 70 பேரை என்னமோ தான் போனதாக வருது, குறை ஆட்க தானே, நம்ம இதே அதிகம்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிணத்தில் தண்ணி, அந்த பத்ரில் வந்து ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல தண்ணி எல்லக்கூடிய 2 பெண்மணிகள் பேசிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வந்து அப்படியே நோட்டம் பார்க்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு. அந்த பெண்மணிகள் பேசிக்கிறாங்க, இந்த மலைக்கு அந்த புறம் வந்து ஒரு பெரிய கூட்டம் தங்கி இருக்குது, அவங்களுக்கு தண்ணி அள்ளி கொடுக்குற பொறுப்பை வேலையை நான் எடுத்திருக்கிறேன், இதன் மூலமாக கிடைக்கிற காசை கொண்டு நான் உன்கிட்ட வாங்கின கடனை கட்டிடுறேன்னு அந்த இன்னொரு பொம்பளைகிட்ட இந்த பொம்பளை ஆள் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, அந்த மலை பின்புறத்துலேருந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் வர்றான் அங்கேருந்து. அப்போ அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த மலைக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, என்ன யார் இருக்காங்க. அவன் சொல்கிறான், மக்காவிலேருந்து அபூஜஹல் வந்திருக்கான், கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கான், எத்தனை பேர் இருக்காங்க தெரியலை. சரி, அவங்க சாப்பாட்டுக்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னால், ஒரு நேரத்துக்கு வந்து 10 அல்லது 9 ஒட்டகைகள் அறுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரிகள் 900 அல்லது 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ இதை அறிஞ்சிக்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போக முடியலை. ஏன்னா நபிமார்களுக்கு அவர்களை எதிர்த்து ஒரு போரிடக்கூடிய நிலையில் ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னா அதை கைவிட்டுட்டு போக முடியாது, அதை எதிர்கொண்டே ஆகணும். இதுதான் வந்து நபிமார்களுக்குள்ள சட்டம். அப்போ இதை அவங்க விரும்பலை, அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் வந்தாங்க. ஆனால் எதிரிகள் சண்டை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள்ன்றோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட பேசுகிறாங்க, சண்டை செய்யலாமான்னு அனுமதி வாங்குறாங்க. 2 பேர் 3 பேர் வரைக்கும் மக்காவாசிகள் தான் சொல்கிறாங்க சண்டை செய்யலாம்னு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதீனாவாசி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. 4வதாக ஒரு மதீனாவாசி எந்திரிச்சு சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எந்த நோக்கத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், மதீனாவாசிகள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் மதீனாவாசிகள் சார்பாக உத்தரவு தர்றேன், சண்டை செய்யலாங்கிறத அவர் சொன்ன பின்னாடி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே ஒரு ஒளி தோணுச்சுன்னு அவர் சொல்கிறார். இந்த ஒளியை பார்ப்பதற்கு, இந்த மகிழ்ச்சியை பார்ப்பதற்கே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானதுன்னு அவர் சொல்கிறார் அந்த சஹாபி. இப்போ இதெல்லாம் நடந்து போர் நடக்க போகுது, போர் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இந்த போரில்
போருக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரே வார்த்தை, யா அல்லாஹ், இந்த போரில் எங்களுக்கு நீ தோல்வியை தந்து விட்டால் உன்னை எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நீதான் அவளுடைய ரப்பு என்று சொல்வதற்கு ஒரு ஆள் கூட இருக்காது. அதனால் யா அல்லாஹ், இந்த போரில் எங்களுக்கு வெற்றியை தாண்டு மன்றாடுனாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளை இறக்கி வெற்றியை கொடுத்தான். அதே மாதிரி அல்லாஹ் சஹாபிகளை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லு அன்ஹு, ஷஹீதானவங்களை மட்டும் இல்லை, போர்ல கலந்துக்கிட்டவங்களுக்கும் சொர்க்கம்தான் கூலி சொன்னா. இன்னும் அவர்கள் மீது உள்ள மகிழ்ச்சியில என்ன சொன்ன அப்படின்னா, யாமலு மா ஷி'தும், இந்த உலகத்துல நீங்க எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கிறங்க, நான் பொருந்திக்கிறேன் அவங்கள, எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கிறேங்க. ஆனா அந்த மக்கள் அப்படி மாறி செஞ்சு வாழல. ஆனால் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியில் அல்லாஹ் அப்படிப்பட்ட உத்தரவையும் அவங்களுக்கு கொடுத்தான், வாய்ப்பையும் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் இதுல எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பான். நாமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பிறந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு என்னைக்காச்சும் நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குமே நினைச்சு பார்த்துருக்கோமா? சரி, இந்த காலத்துல பிறந்துட்டோம், அவர்கள் அடைஞ்ச நேசத்தை நாம அடைய முடியாதா? பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் அவன் இருக்கும் வரை, அவன் இருக்கும் காலம் எல்லாம் அவனுடைய நேசம் மக்கள் மீது இருந்து கொண்டுதான் இருக்குது, அடியார்கள் மேல இருக்குது. அவனை நேசிக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய நேசத்தை அடைவதற்கு யார் முயற்சி செய்யறோங்கிறது தான் முக்கியம். அல்லாஹுடைய நேசர்களுடைய வாழ்க்கை எண்ணம் நடைமுறை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு செயலா தேடி 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 அல்லாஹ்க்காண்டி செய்வாங்க. அவங்க செய்யும்போது என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் செஞ்சேனே இது மாதிரி யாருமே செஞ்சிருக்க கூடாது, அதனால அல்லாஹ் என் மேல பிரியப்படணும், என்ன நேசிக்கணும். நான் தொழுத மாதிரி யாருமே தொழுது இருக்க கூடாது, அதனால அல்லாஹ் என்ன நேசிக்கணும். நான் திக்ரு செய்யற மாதிரி யாருமே திக்ரு செஞ்சிருக்க கூடாது, அதனால இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட பார்வையில் அல்லாஹ்விடத்துல நான் முதலிடத்துல இருக்கணும். இப்படியெல்லாம் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம உலகத்துல பேசுவோம்ல, நான் ஒரு அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும். என்னன்னா அவன் மனசுல நான் நிரந்தரமா குடியிருக்கிற மாதிரி, என்னைய அவங்க மறக்காத மாதிரி நான் ஒரு செயலை செய்யணும். உலகத்துல பேசுறோம்ல, நான் செஞ்ச இந்த செயலை அவன் வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு என் நினப்பு தான் வரணும். பேசுகிறோம் இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு அவனுடைய நினைவில் இடம் பிடிப்பதற்கு நாம் முயற்சி செஞ்சுருக்கோமா? அப்படி செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம தான் அல்லாஹ்வுடைய நேசம். அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த நேசத்தை அல்லாஹ் நமக்கும் தருவான். நாம பல பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அந்த குற்றங்களை மன்னித்து மறைத்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்ப தயாரா இருக்கான். ஆனா அவனை நேசிச்சு நெருங்கி அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு யாரு தயாரா இருக்க? எத்தனை பேர் தயாரா இருக்க? அந்த காலத்துல அவர்கள் உயிரையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் இந்த ஈமானை அடைவதற்கு. ஆனா நாம் இந்த ஈமானையும் விடுறதுக்கு தயாரா இருக்கோம் இந்த உலகத்தை அடைகிறதுக்கு. அவங்களுக்கு நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். பேர்மிக்கவர்களே, இது வாழ்க்கை அல்ல, மவுத்து வரைக்கும் தான் நம்ம ஆட்டம்லாம். இந்த காலத்துல மவுத்தை பத்தி பேசுனால ஏன்ப்பா அபசகனமா பேசுற, நல்ல வார்த்தையை பேசு அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க மூத்தா போக மாட்டீங்களா? நான் மூத்தா போக மாட்டேன்னா? இல்லை எத்தனையோ பேர் மூத்தா போகாமல் வாழ்ந்ததை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தானே. நடக்க போற ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு என்ன பயம் அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இல்லை, அதற்காக நீ வாழ்றதுக்கு எந்த விதமான ஏற்பாடையும் செய்யவில்லைங்கிறது தான் இந்த வார்த்தையிலிருந்து விளங்க முடியும். அதனால் பேரன்புமிக்கவர்களே, அன்னைக்கு இருந்த அல்லாஹ் தான் இன்னைக்கு இருக்கான். அவர்களுக்கு கொடுத்த நேசத்தை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லலை. யார் மீதும் அவன் அன்பு காட்ட தயாராக இருக்கான்.
அதை நெருங்கி வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அது போன்ற பாக்கியங்கள் நம்மளுக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.